குறுக்கு வழியில் ஆட்சியை கைப்பற்ற திமுக முயற்சி செய்வதாக அமைச்சர் நிர்மல்குமார் மீண்டும் குற்றச்சாட்டை முன்வைத்து மதுரையில் பேட்டியளித்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஸ்டாலினும் உதயநிதியும் தான் குதிரை பேரத்தில் ஈடுபடுகின்றனர் என்று அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ஆளுநருக்கு என ஒரு அதிகாரம் உள்ளது, அதை மட்டும் அவர் கடைபிடித்தால் போதும் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் குறிப்பிட்டுள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இயந்திரத்தில் தலையிடும் அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது என்றும் திட்டவட்டமாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். ஸ்டாலின் உதயநிதி தூண்டுதலில் குதிரை பேரம் நடந்ததற்கான ஆதாரம் உள்ளதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். முதல்வர் குறித்து அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். அமைச்சர் நிர்மல்குமார் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து அளித்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஒன்னே ஒரு கேள்வி, எந்த தைரியத்தில் ஸ்டாலின் அவர் 30 நாட்கள் தான் இந்த அரசு இருக்கும் எந்த தைரியத்தில் சொன்னார்? அதான் நாங்க ஒண்ணு கேட்கிறோம். 30 நாட்கள்ல கடந்த 40 நாள் தேர்தல் முடிஞ்சு இந்த அரசு பொறுப்பேற்று 40 நாள் ஆச்சு. இந்த 40 நாள்ல இந்த எந்த தைரியத்தில் சொல்றார் ஸ்டாலின்? இன்னும் இந்த 40 நாள்ல அவர் பயங்கரமான ஒரு மக்களுடைய நன்மதிப்பு பெற்று மிகப்பெரிய மாபெரும் தலைவர் ஆயிட்டார் ஸ்டாலின். 5 வருஷம் முதல்வர் இருந்து உங்களால உங்களோட தொகுதியிலே ஜெயிக்க முடியும். அப்ப இந்த 30 நாள்ல நீங்க மாபெரும் தலைவர் ஆயிட்டீங்களா ஸ்டாலின்? ஒன்னும் பண்ணல. 5 வருஷமா இருந்த உங்க மேல நன்மதிப்பு தான் உங்களுடைய குளத்தூர் தொகுதியிலே மக்கள் காட்டிட்டாங்க. அப்ப இந்த 30 நாள்ல இந்த அரசு கவிழும்னு நீங்க எப்படி சொன்னீங்க? எந்த தைரியத்தை சொன்னீங்க? பர்ச்சேஸ் பண்ற கெப்பாசிட்டி வச்சுதான் சொன்னீங்க. நீங்க எங்களுடைய எம்எல்ஏக்களே நாங்க 40 கோடி 50 கோடி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணும் தைரியத்தில் தான் சொன்னீங்க. அப்புறம் என்ன தைரியத்தை சொன்னாரு? ஸ்டாலினுக்குன்னு ஒரு ஆளுமை இந்த 30 நாள்ல புதுசா வந்துச்சு, இல்ல மாபெரும் தலைவர் ஆயிட்டாங்க. அவர் சொன்னதற்கான அர்த்தம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போறோம், நாங்கள் 40 கோடி 50 கோடிக்கு பேரம் பேசிட்டு இருக்கோன்றத மனதில் வைத்து அந்த தைரியத்தில் மட்டும்தான் ஸ்டாலின் சொன்னார். அது கண்டிப்பா நடைபெறாது. எங்கள் எம்எல்ஏ யாரையும் கிட்ட கூட நெருங்க முடியாது. நெருங்கினால் இப்ப என்ன மாதிரியான ஒருத்தர் ஆதாரப்பூர்வம் மாட்டினாங்களோ அதே மாதிரி எல்லாரும் மாட்டுவாங்க. அதுல எந்த மாற்றம் திரும்பவும் சொல்றோம், நாங்கள் எந்த குதிரை பேரத்தில் ஈடுபடவும் மாட்டோம். அதுக்கான தேவையும் இல்லை. இன்னைக்கு விட்டாலும் நாங்கள் தேர்தலை சந்திப்போம். மக்கள் 100% எங்களோடு இருக்காங்க. இன்னைக்கு விட்டாலும் நாங்கள் தேர்தலை சந்திப்போம். ஆனால் ஸ்டாலினும் எடப்பாடியும் தான் குறுக்கு வழியில் இன்னைக்கு ஆட்சியை கைப்பற்ற நினைக்கிறாங்க. அது ஒரு காலத்துல நடக்காது. 100% நாங்கள் இன்னைக்கு விட்டாலும் நாங்கள் தேர்தல் சந்திக்க மக்கள் 100% எங்களுக்கு வாக்களி தயாராக. அக்யூஸ்டோட அட்வொகேட் எல்லாம் அப்படிதாங்க பேசுவாங்க. அக்யூஸ்டோட அட்வொகேட் எல்லாரும் போய் அவங்க சம்பந்தப்பட்ட அவங்களுடைய அக்யூஸ்ட் அவங்க சார்பாக வாதாடுறப்ப இப்படிதான் வாதாடுவாங்க. ஆனால் ஆதாரம் இல்லாமல் யாரையாவது கைது செய்ய முடியுமா? அவர்கள் பேரம் பேசாமல் இந்த நடவடிக்கை எல்லாம் போலீசார் செய்ய முடியுமா? இதெல்லாம் கோர்ட்ல கண்டிப்பா சார்ஜ் ஷீட் சமர்ப்பிப்பாங்கல்ல. ஆதாரம் இல்லாமல் யாரையும் கைது செய்ய முடியும். அக்யூஸ்ட் சார்பாக கைது செய்யப்பட்ட நபர்கள் சார்பாக ஆஜராக வழக்கறிஞர்கள் அவர்கள் சார்பாக வாதாடம் தான் செய்வாங்க. அதுக்கு உள்ள கோர்ட்ல என்ன எடுத்துக்கலாம் இருக்குல்ல, இதெல்லாம் கேட்டுதானே நீதிபதி அவர் ரிமாண்ட் பண்ணாங்க. எல்லாம் கேட்டுதான் டிமாண்ட் பண்ணாங்க. இப்ப எதுக்கு போய் ஒரு சில பேர்லாம் அதுல சம்பந்தம் இல்லாம ஒரு சில பேர் ஆன்டிசிபேட்டர் பெயில் போய் நிக்கிறாங்க, ஏபி போட்டு நிக்கிறாங்கல்ல. எதுக்கு ஆன்டிசிபேட்டர் பெயில் போறாங்க? உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னா எதுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் போறீங்க? ஆதாரம் இல்லைன்னா எதுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் போறீங்க? உங்க மேல குற்றம் இல்லைன்னா எதுக்கு போறீங்க? எந்த இதுவும் அரசு நியாயமாக நேர்மையா நடந்துக்கிறாங்க. குற்றச்செயல் புரியணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே திமுக சார்ந்தவங்க எங்களுடைய